அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு பிரஹாத் அகாடமி. டுடே வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளை வந்து தீவிர தேசியவாதிகள் அதில் இருக்கிற தலைவர்களை பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம யாரை பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாலா லஜபதி ராய் அவரை பற்றி தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். ஸோ லாலா லஜபதி ராய் என்று பார்க்கும்போது அவர் எங்கே பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த பஞ்சாப் ரீஜனில் வந்து அவர் பிறந்தார். பஞ்சாபில் வந்து அவர் பிறந்ததால் அவர் வந்து என்னென்னு சொல்கிறோன்னா பஞ்சாப் கேசரி. என்னென்னு சொல்கிறோம்? பஞ்சாப் கேசரி. அதன் பிறகு பஞ்சாப் சிங்கம். இப்படிலாம் வந்து நம்ம யாரை சொல்கிறோன்னு சொல்கிறோம்னா லாலா லஜபதி ராயை வந்து சொல்கிறோம். ஓகேங்களா? அது மட்டும் இல்லாமல் அவர் எங்கே வந்து சட்டம் வந்து பயின்றார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, லாகூர் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த லாகூரில் வந்து இருக்கிற அரசு சட்டக் கல்லூரியில் வந்து அவர் என்ன பண்ணுறாருன்னா சட்டம் வந்து பயில்கிறார். அதே மாதிரி சுவாமி தயானந்த சரஸ்வதி இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ அவருடைய தாக்கத்தால் வந்து அவர் வந்து எதில் வந்து இணைகிறார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆரிய சமாஜம் அப்படின்ட்டு இருக்குது. அவர் தானே வந்து 1875 வந்து கிரியேட் பண்ணியிருப்பார். ஸோ அந்த ஆரிய சமாஜத்தில் வந்து நம்மளுடைய லாலா லஜபதி ராய் வந்து இணைகிறார். அங்கே போயிட்டு தீண்டாமைக்கு எதிராக வந்து என்ன பண்ணுறாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா போராடுகிறார். ஓகேங்களா? ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு 2 பாயிண்ட். அடுத்தது வந்து இவர் இந்து மதத்தில் இருக்கிற லட்சியங்கள் வந்து எல்லாமே வந்து தேசியவாதத்தோடு வந்து இணையணும். அவர் வந்து இந்துத்துவத்திற்கு வந்து அதிகமாக வந்து முக்கியத்துவம் கொடுத்துருப்பாரு. ஸோ அதனால் வந்து அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எல்லா விஷயமும் வந்து தேசியவாதத்தோடு இணைந்து ஒரு மதசார்பற்ற அரசை வந்து நம்ம என்ன பண்ணணும்? ஸ்தாபிக்கணும். அதுக்கு வந்து நம்ம வந்து வழிவகுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்பினார். அதனால் வந்து அவர் இந்து மகாசபையிலும் வந்து சேர்ந்து வந்து ஈடுபட்டார். ஸோ இந்த பாயிண்டில் ரொம்ப முக்கியம் வந்து இந்து மகாசபை. என்ன சபை? இந்து மகாசபை அப்படின்ற சபையிலும் சேர்ந்தவர் வந்து ஈடுபட்டார் அப்படின்றது வந்து ரொம்ப முக்கியம். சரி, அதுக்கப்புறம் அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, பஞ்சாப் நேஷ்னல் வங்கி. என்னது? பஞ்சாப் நேஷ்னல் வங்கி அப்படின்ற ஒரு வங்கியை வந்து என்ன பண்ணியிருக்காரு? 1894 அந்த டைமில் நிறைய பேரோடு சேர்ந்து இவரும் ஒரு ஆளாக வந்து நிறுவியிருக்காரு. அதன் பிறகு அவர் ஆர்யா கெசட்டுடைய ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. ஆர்யா கெசட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அந்த ஆர்யா கெசட் அப்படின்ற ஒரு கான்செப்டில் வந்து என்னவா இருந்திருக்காரு? ஆசிரியராக வந்து இருந்திருக்காரு. ஓகேங்களா? அப்புறம் வந்து இவருடைய டைமில் வந்து பஞ்சாபில் வந்து என்ன ஆச்சுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய வந்து பஞ்சம் வந்து ஏற்பட்டுதுங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் வந்து அவர் என்ன பண்ணுறாரு? மக்களுக்கு வந்து உதவணும்ல. ஸோ மக்களுக்கு உதவுறதுக்காக வந்து இந்து நிவாரண இயக்கம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இயக்கத்தை வந்து என்ன பண்ணுறாரு? கிரியேட் பண்ணுறாரு. அந்த இந்து நிவாரண இயக்கம் வந்து எப்போது வந்து கிரியேட் பண்ணப்பட்டதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1897 இந்த இந்து நிவாரண இயக்கம் அப்படின்றது வந்து ஒன்று கிரியேட் பண்ணுறாரு. 1907 அந்த டைமில் வந்து அவரை விசாரணை இல்லாமல் வந்து கைது பண்ணி பர்மாவுக்கு வந்து என்ன பண்ணுறாங்கன்னா நாடு வந்து கடத்துகிறாங்க. எங்கே நாடு கடத்துகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பர்மா. எந்த டைம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1907 அந்த டைமில் வந்து விசாரணையே இல்லாமல் அரசியல் கிளர்ச்சி நீ பண்ணிட்டையா, அதனால் வந்து உன்னை என்ன பண்ண போகிறோன்னா விசாரணையே இல்லாமல் உன்னை கைது பண்ணி உன்னை நான் பர்மாவுக்கு வந்து நாடு கடத்தல் வந்து பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பண்ணாங்க. ஓகேங்களா? அடுத்தது 1920 அந்த டைமில் வந்து இவர் நாக்பூர் அப்படின்ற ஒரு ஊர் இருக்குது. அந்த நாக்பூரில் வந்து காங்கிரஸ் மாநாடு வந்து நடக்குது. ஓகேங்களா? அந்த காங்கிரஸ் மாநாட்டு காந்தி இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ காந்தியுடைய நான் கோஆப்ரேஷன் மூமெண்ட். ஓகேங்களா? அதாவது ஒத்துழையாமை இயக்கம். அந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு வந்து இவர் ஆதரவு கொடுத்துருப்பார். லாலா லஜபதி ராய் வந்து 1920 காங்கிரஸ் மாநாட்டில் வந்து தலைவராக இருந்திருப்பார். ஸோ ரவுலட் சட்டம் மற்றும் ஜாலியன்வாலாபாக் படுகொலைக்கு வந்து எதிராக வந்து பல்வேறு எதிர்ப்புகளை வந்து அவர் என்ன பண்ணியிருப்பார்னா லாலா லஜபதி ராய் வந்து தெரிவித்திருப்பார். ஓகேங்களா? அடுத்தது 1921 அந்த டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, மக்கள் சங்கத்தின் பணியாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சங்கத்தை வந்து இவர் வந்து கிரியேட் பண்ணுறாரு. இதை நீங்கள் இங்கிலீஷில் பார்த்துக்கங்க. சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. தோ சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி. ஓகேங்களா? இந்த சர்வன்ட்ஸ் ஆஃப் பீப்புள் சொசைட்டி அப்படின்ற ஒரு சொசைட்டியை வந்து அவர் கிரியேட் பண்ணுவார். இது எக்ஸாமில் வந்து அப்பப்போ கேட்டுட்ருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஷின். அடுத்தது வந்து அகில இந்திய தொழிற்சங்க காங்கிரஸுடைய தலைவராக வந்து இவர் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்படுவார். அடுத்தது 1926 மத்திய சட்டப்பேரவை இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அந்த மத்திய சட்டப்பேரவையுடைய துணைத் தலைவர். என்னது? துணைத் தலைவராக வந்து இவர் வந்து தேர்ந்தெடுப்பாங்க. அதன் பிறகு 1928
அந்த டைமில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 1927 சைமன் கமிஷன் நடக்குமா. ஸோ அப்போ அந்த கமிஷனில் வந்து இந்திய உறுப்பினர்கள் ஒருத்தர் கூட இல்லை. அதனால் சைமன் கமிஷனுக்கு வந்து ஒத்துழைக்க வந்து நாங்கள் மறுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்மானத்தை வந்து என்ன பண்ணுவார்னா கொண்டு வந்து சட்டசபையில் வந்து முன்னாடி வந்து வைப்பார். அதே 1928 இவர் லாகூரில் வந்து சைமன் கமிஷனுக்காக, எந்த ஊர், லாகூரில் வந்து சைமன் கமிஷனுக்காக வந்து ஒரு மௌன போராட்டத்தை வந்து நடத்துவார். மனுஷன் வந்து போராட்டம்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது வந்து எதுவுமே பண்ணலை, மௌன போராட்டம் வந்து பண்ண போயிருப்பார். அப்போ வந்து காவல்துறையார் வந்து என்ன பண்ணுவார்னா அடித்து லட்டி சார்ஜ் பண்ணி அதில் வந்து சில காயங்கள் வந்து ஏற்பட்டு சில வாரத்தில் வந்து இறந்துருவார். அப்படி இவருக்கு அந்த லட்டி சார்ஜ் வந்து பண்ணியிருக்காரு பார்த்தீங்களா. அப்படி வந்து பண்ண ஆர்டர் கொடுத்தவர் வந்து யார், அதாவது அந்த அதிகாரி வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜேம்ஸ் ஸ்காட். ஓகேங்களா. ஸோ இந்த ஜேம்ஸ் ஸ்காட் அப்படின்றவர் தான் என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லத்தி சார்ஜ் பண்ணுறதுக்கு உண்டான அதிகாரத்தை வந்து கொடுப்பார். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நம்ம லாலா லஜபதி ராய் வந்து ஃபுல்லாக வந்து நம்ம பார்க்க போகிறது. அடுத்தது வந்து நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால். ஓகேங்களா. ஸோ பிபின் சந்திரபால் வந்து எப்பேற்பட்ட ஆள், அவர் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால், லால் பால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 பேர் சொல்லுவாங்க. ஓகேங்களா. லாலா லஜபதி ராய், பிபின் சந்திரபால், அதுக்கப்புறம் திரும்பி லால் பால் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அதன் அடிப்படையில் லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், அரவிந்த் கோஷ் இருக்கார் பார்த்தீங்களா. ஸோ இவங்களுடைய கருத்துக்களால் வந்து பிபின் சந்திரபால் வந்து ஈர்க்கப்பட்டார். இதுதான் வந்து முதல் பாயிண்ட். ஓகேங்களா. ஃபஸ்ட்டு வந்து அவருடைய கருத்துக்களால் வந்து இவர் ஈர்க்கப்பட்டார். யாருடைய கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா லாலா லஜபதி ராய், பாலகங்காதர திலகர், அதன் பிறகு அரவிந்த் கோஷ், இவங்க 3 பேருடைய கருத்துக்களால் அதிகமாக வந்து ஈர்க்கப்பட்டார். ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இவர் ஸ்வராஜ் அப்படின்ற ஒரு கருத்து வச்சுருக்கார். ஸ்வராஜ் அப்படின்றது என்னது, தானாக நம்மளே வந்து முழு சுதந்திரம் வந்து பெற்றுக்கணும் அப்படின்ற கான்செப்ட். அதை வந்து இந்தியர்களிடம் வந்து பிரபலப்படுத்தியவர் வந்து யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா நம்மளுடைய பிபின் சந்திரபால். ஓகேங்களா. அடுத்தது வந்தே மாதரம் அப்படின்றதுக்காக தேச துரோக வழக்கில் வந்து அரவிந்த் கோஷுக்கு எதிராக வந்து சாட்சி அளிக்க இவர் வந்து மறுத்திருப்பார். ஓகேங்களா. அது வந்து என்னென்னு சொல்லுவாங்கன்னா வந்தே மாதரம் இல்லை வந்தே மாதரம் எது ஒன்றாலும் நீங்கள் எடுத்துங்க. இதுக்காக அரவிந்த் கோஷுக்கு வந்து எதிராக வந்து என்ன பண்ணுவார்னா சாட்சி சொல்ல வந்து மறுப்பார். ஓகேங்களா. ஸோ அப்படி சாட்சி சொல்வதற்கு மறுத்ததற்காக வந்து இவர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா 6 மாதம் வந்து சிறை தண்டனை வந்து பிபின் சந்திரபாலுக்கு வந்து கொடுப்பாங்க. ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் அவர் எப்பேற்பட்ட ஆளாக இருந்தாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அவர் ஒரு சிறந்த பேச்சாளராக வந்து இருந்திருக்காரு, எழுத்தாளராக வந்திருக்காரு. அப்படி அவர் என்னெல்லாம் எழுதியிருக்காரு, எதுக்கெல்லாம் வந்து எழுதியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தி டெமோக்ரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பத்திரிகை, த இண்டிபெண்டன்ட் அப்படின்ற ஒரு பத்திரிகை. ஓகேங்களா. இது 2 மட்டும் நான் வச்சுக்கிட்ட டெமோக்ரட், இந்த பத்திரிகைக்கும் த இண்டிபெண்டன்ட், இந்த 2 பத்திரிகைக்கும் வந்து அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பத்திரிகைக்கு வந்து ஆசிரியராக வந்து இருந்திருக்கார். அதே மாதிரி பரிதர்சக் அப்படின்ற ஒரு இதுவுக்கும் வந்தே மாதரம், நியூ இந்தியா, ஸ்வராஜ் போன்ற பல செய்தித்தாள்களையும் பத்திரிகைகளையும் வந்து இவர் வந்து தொடங்கியிருக்காரு. அது அப்படியே எழுதிக்கிங்க, ஒன்றுன்னா சொல்கிற பாருங்கள். பரிதர்ஷக், அப்புறம் வந்து வந்தே மாதரம், அடுத்தது நியூ இந்தியா, அடுத்தது வந்து ஸ்வராஜ், இந்த 4 பத்திரிகை செய்திகள்லாம் வந்து அவர் வந்து தொடங்கியிருப்பார். அடுத்தது வந்து இந்தியாவுடைய தேசியவாதம், இதெல்லாம் வந்து அவருடைய புத்தகம். ஓகேங்களா. இந்தியாவுடைய தேசியவாதம், அதாவது இந்தியன் நேஷ்னலிசம், அதன் பிறகு இந்தியன் நேஷ்னலிசம், அதாவது இந்திய தேசியவாதம், அப்புறம் வந்து ஸ்வராஜ் மற்றும் தற்போதைய சூழ்நிலை அப்படின்ற ஒரு ஸ்வராஜ் மற்றும் தற்போதைய சூழ்நிலை, அதன் பிறகு தேசியம் அப்படின்ற ஒரு புக்கு, தேசியம் மற்றும் பேரரசுன்னு சொல்லிட்டு அந்த புக்கை வந்து சொல்லுவாங்க. அடுத்தது வந்து சமூக சீர்திருத்தங்களின் அடிப்படை, அதன் பிறகு த நியூ ஸ்பிரிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புக், த நியூ ஸ்பிரிட் அப்படின்ற ஒரு புக்கு, அதன் பிறகு அதாவது த நியூ ஸ்பிரிட் அண்டு ஸ்டீல்ஸ் இன் இந்துயிசம் அப்படின்ற ஒரு புக், த நியூ ஸ்பிரிட் அண்ட் ஸ்டடீஸ் இன் இந்துயிசம் அப்படின்ற ஒரு புக்கை வந்து அவர் எழுதியிருக்காரு. இந்தியாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புக்கு, இந்தியாவின் ஆன்மா அப்படின்ற ஒரு புக்கு. இதெல்லாம் வந்து யார் எழுதின புத்தகம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பிபின் சந்திரபால் எழுதின புத்தகங்கள். ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம அரவிந்த் கோஷ் பற்றி பார்க்கணும். அவரும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஆள். இப்போது அரவிந்த் கோஷ் வந்து பார்ப்போம். இதில் அரவிந்த் கோஷ்ன்றது நான் டைப் பண்ணலை, ஸோ அதனால் இங்கே வந்து எழுதிடுறேன். அரவிந்த்
கோஷ். ஸோ அரவிந்த் கோஷ் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது அவர் தேசியவாதத்துடைய ஒரு வலிமை மிக்க தீர்த்ததரிசியில் ஒருவராக வந்து இருக்கார். யார்? நம்மளுடைய அரவிந்த் கோஷ். ஸோ மகாத்மா காந்தி அப்புறம் வந்து அவரது அமைதி வழிகளை வந்து கடுமையாக வந்து இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, விமர்சிச்சிருப்பார். அதன் பிறகு அரவிந்த் கோஷ் வந்து ஒரு அமைதியான முறை தான் தேர்ந்தெடுத்து கடைசி டைமில் வந்து போயிருப்பார். அவர் காங்கிரஸ் கட்சியில் இருந்தபோது காந்தி வந்து வழிபாட்டு முறைக்கு வந்து எதிரானவர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருக்காருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு விமர்சனத்தை வந்து கொடுத்துருப்பாரு. அதனால தான் 1920 இருக்குது பார்த்தீங்களா, அப்போ என்ன நடந்தது, ஒத்துழையாமை இயக்கம் வந்து நடந்தது. அப்போது அந்த ஒத்துழையாமை இயக்கத்தினுடைய தீர்மானத்தை வந்து பாலகங்காதர திலகர் வந்து இருக்கார் பார்த்தீங்களா, அந்த டைமில் வந்து எதிர்த்திருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அது சுயராஜ்யத்தை பற்றி பேசவே இல்லை. அதனால் வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா எதிர்க்கிறேன்ற மாதிரி பேசுகிறப்ப அதுக்கு அரவிந்த் கோஷ் வந்து ஆமோதிச்சிருப்பார். அதே மாதிரி 1886 தான் இவர் வந்து என்ன பண்ணுவார்னா காங்கிரஸில் வந்து இணைவார். காங்கிரஸில் யார் இணைவார்? அரவிந்த் கோஷ் வந்து இணைவார். அதே மாதிரி பிபின் சந்திரபால் வந்து 1904 இந்திய தேசிய காங்கிரஸ் பம்பாய் அமர்வு இருக்குது பார்த்தீங்களா, ஐஎன்சியோடைய பம்பாய் அமர்வு, அந்த பம்பாய் அமர்விலையும் 1905 ஓகேங்களா, அந்த 1905 வங்கப்பிரிவினை, அப்புறம் வந்து சுதேசி இயக்கம், அப்புறம் வந்து ஒத்துழையாமை இயக்கம், அப்புறம் வந்து 1923 நடந்த வங்காள ஒப்பந்தம், என்னது வங்காள ஒப்பந்தம், இது எல்லா நிகழ்ச்சிகளையும் யார் வந்து இது பண்ணியிருப்பார்னா பிபின் சந்திரபால் வந்து பங்கேற்றிருப்பார். இது அரவிந்த் கோஷ் வந்து கிடையாது. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிற முக்கியமான தலைவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா பாலகங்காதர திலகர். ஸோ திலகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தாலே தீவிர தேசியவாதிகளுக்கெல்லாம் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றவர் தான் யார்? பாலகங்காதர திலகர். ஸோ அவரை பற்றி நம்ம ரொம்ப டீட்டெயிலாக வந்து இப்போ பார்க்க போகிறோம். ஸோ மகாராஷ்டிரா அப்படின்ற ஒரு இடத்துல ரத்னகிரி, அது மகாராஷ்டிரா மாநிலத்தில் ரத்னகிரி என்ற ஒரு இடத்துல 1856 அந்த டைமில் ஜூலை மாதம் 23 வந்து இவர் வந்து பிறகுறார். லோகமானிய திலகர் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம இவரை வந்து நம்ம சொல்லலாம். என்னன்னு சொல்லலாம்? லோகமானிய திலகர் அப்படின்னு சொல்லிட்டு இவரை வந்து நம்ம வந்து அழைக்கலாம். இவர் 1884 அந்த டைமில் டெக்கான் கல்வி கழகம், என்னது டெக்கான் கல்வி கழகம் அப்படின்ற ஒரு அமைப்பை வந்து கிரியேட் பண்ணுறாரு. அப்படி கிரியேட் பண்ணி அந்த சங்கத்தினுடைய நிறுவனராக வந்து இருக்கார். 1885 அந்த டைமில் புனே, அப்புறம் வந்து அதில் வந்து பெர்குசன் கல்லூரியில் வந்து நிறுவுறார். ஓகேவா? ஸோ அது வந்து ஞாபகம் வச்சுங்க. ஸோ இது வந்து பாலகங்காதர திலகருடைய பாயிண்டில் ரொம்ப முக்கியம். அடுத்தது வந்து 1890 ஓகேவா? ஸோ அந்த டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸில் வந்து இவர் வந்து சேர்றார். இவர் ஒரு பக்தியுள்ள ஒரு இந்து மற்றும் ஒடுக்குமுறைக்கு எதிராக இருக்கிற மக்களை வந்து தூண்டி விடுற மாதிரி இந்து வேதங்களை வந்து இவர் வந்து பயன்படுத்தியிருக்கார். ஸோ அதனால தான் அவர் வந்து என்ன பண்ணுவார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மகாராஷ்டிராவிலே ரொம்ப பிரபலமடைந்த விநாயகர் சதுர்த்தி விழாக்கள் நடத்தியிருப்பாங்க. சத்ரபதி சிவாஜியினுடைய பிறந்தநாளை வந்து சிவஜெயந்தி அப்படின்னு சொல்லிட்டு வந்து இவர் வந்து கொண்டாடிட்டுருப்பார். ஓகேங்களா? நல்லா ஒன்று கவனிச்சிங்க. திலகர் தான் முதல்ல வந்து பப்ளிக் பிளேஸில் பிள்ளையார் வந்து ரோட்டில் வச்சு அந்த கும்பிட்டது வந்து யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு திலகர் தான். அதுக்கப்புறம் தான் வந்து மகாராஷ்டிரா மும்பையில் வந்து ரொம்ப ஃபேமஸாக வந்து அந்த பிள்ளையார்லாம் வந்து வச்சு ஒரு கோலாகலமான கொண்டாட்டமாக வந்து விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம கொண்டாடிக்கிட்டு இருக்கோம். ஸோ அதோடைய பிள்ளையார் சுரி யார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா நம்ம திலகர் தான். திலகம் வச்ச மாதிரி என்ன பண்ணியிருக்காரு, ஆரம்பிச்சிருக்காரு. அதன் பிறகு 1907 சுயராஜ்யத்துடைய அவசியத்தை வந்து நம்ம வந்து வலியுறுத்தியிருக்கார். ஓகேங்களா? ஸோ அதனால் 1907 வந்து அவர் ஒரு வாசகம் சொல்லுவார். என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுயராஜ்யம் என்னுடைய பிறப்புரிமை, அதை நான் அடைந்தே தீருவேன், அதை வந்து கண்டிப்பாக நான் பெறுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதேசி இயக்கங்களில் போய் பிரச்சாரம் வந்து செய்திருப்பார். வெளிநாட்டு பொருட்களை வந்து புறக்கணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணியிருப்பார்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த 1907 வந்து மக்களை வந்து ரொம்ப ஊக்குவித்திருப்பார். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம திலகர் வந்து பண்ணியிருக்கார். அதே மாதிரி ஆங்கிலேயருடைய பத்திரிகையாளரான வேலண்டைன் சிரோல் எழுதிய இந்திய அமைதியின்மை என்ற புத்தகம் வந்து திலகரை வந்து என்ன சொல்லுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுது. என்னன்னு சொல்லுது? இந்திய அமைதியின்மையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு யாரை சொல்லுது? திலகரை வந்து சொல்லுது. எந்த புக்கு? ஆங்கிலேயருடைய பத்திரிகை வேலண்டைன் சிரோல் எழுதிய இந்திய அமைதியின்மை என்ற புத்தகம்.
ஸோ அது மட்டும் இல்லாமல் அகில இந்திய ஹோம் ரூல் லீக் ஏப்ரல் 1916 பெல்காமில் வந்து நடைபெறுது. அது எங்கே வந்து திலகரால் வந்து அது நிறுவப்பட்டது. 1916 பெல்காமில் வந்து நிறுவப்பட்டது. ஓகேங்களா. அதில் மகாராஷ்டிரா, பம்பாய் தவிர மத்திய மாகாணங்கள், கர்நாடகா, பெரார் போன்ற இடத்துலலாம் வந்து இந்த இடத்துல வந்து இதுக்காக வந்து பணிபுரிஞ்சிட்டு இருந்தாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் லக்னோ ஒப்பந்தம் 1916 தேசியவாத போராட்டங்கள் வந்து இந்து முஸ்லீம் ஒற்றுமைக்காக திலகர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவருடைய தலைமையில் ஐஎன்சி மற்றும் முகமது அலி ஜின்னாவுடைய தலைமையில் அகில இந்திய முஸ்லீம் லீக் இடையே வந்து நடைபெறுது. அப்போது வந்து லக்னோ ஒப்பந்தத்தின் மூலமாக வந்து என்ன பண்ணுவாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, திலகர் வந்து முஸ்லீம்களுக்கு வந்து நம்ம வந்து ஆதரவு கொடுக்கணும். ஓகேங்களா. ஸோ அதனால் வந்து எல்லோரும் வந்து இணைந்து ஒற்றுமையாக நம்ம செயல்பட்டால் தான் சீக்கிரமாக வந்து நம்மளுடைய சுயராஜ்யத்தை வந்து அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க. அப்புறம் வந்து தீவிர தேசியவாதிகள் அப்புறம் வந்து மிதவாதிகளும் வந்து சேர்ந்துருப்பாங்க. அதே மாதிரி 1908 அந்த டைமில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, 1908 1914 இந்த டைமில் வந்து புரட்சியாளர்களான குதிராம் போஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார். குதிராம் போஸ், பிரபுல்லா ஷாஹி இவங்களுடைய நடவடிக்கைகள் வந்து பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு மண்ட்லியை வந்து சிறையில் வந்து 6 வருஷம் வந்து இவர் என்ன பண்ணியிருப்பார், சிறையிலே வந்து கழிச்சிருப்பார். அப்புறம் இவருடைய வார இதழ்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது கேசரி, திலகருடைய வார இதழ்கள் பார்க்கும்போது கேசரி, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த கேசரின்றது வந்து மராத்தி மொழியில் வந்து வெளிவந்தது. இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி மகாரத்தா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நியூஸ் பேப்பர், அந்த நியூஸ் பேப்பர் வந்து இங்கிலீஷில் வந்து வந்தது. ஓகேங்களா. அடுத்தது வந்து நம்ம பார்க்க போகிறது வந்து அவருடைய புத்தகங்கள்னு பார்க்கும்போது கீதா ராஷ்யா, ஹார்டிக் ஹோம் ஆஃப் தி வேதங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய புத்தகங்கள் வந்து இருக்குது. ஆர்டிக் ஹோம் ஆஃப் தி வேதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஸோ அவருடைய புக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 2 தான், கீதா ராஷ்யா அண்ட் ஹார்டிக் ஹோம் ஆஃப் தி வேதாஸ். ஓகேங்களா. அடுத்தது வந்து இவர் எப்போ இறந்தார் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஆகஸ்ட் மாதம் 1 1920 வந்து இவர் வந்து இறந்துடுறார். ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து பாலகங்காதர திலகருடைய ஃபுல் கான்செப்ட். ஓகேங்களா. ஸோ இதுதான் தீவிர தேசியவாதிகள் வந்து நம்முடைய நாட்டிற்கு செய்த எக்ஸாம் பாயிண்ட் வந்து நான் எடுத்து கொடுத்துக்கிற பாயிண்ட்ஸ். ஓகேங்களா. இதை தவிர புக்ஸில் வந்து சில விஷயம் இருக்கும், அதை வந்து பார்த்துக்குங்க. வேறு எதுவும் கிடையாது. இது புக்கில் இல்லாத சில விஷயங்கள் தான் உங்களுக்கு நான் வந்து எடுத்து கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.